நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறோம், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் என்று கூறி இன்றைய தலைப்பு என்னவென்றால் 34வது பகுதிக்கு வந்திருக்கிறோம். மண்ணின் மைந்தர்கள் வில் அம்பு சிறப்பு விளக்கம் அதிர்ஷ்ட குறிகள். அதாவது நம்ம கையில சிறப்பு குறிகள், அபூர்வ குறிகள், அதிர்ஷ்ட குறிகள் என்று சொல்லக்கூடிய வில்லும் அம்பும் கையில் காணப்பட்டால் என்ன பலன் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நமக்கு என்ன செய்ய முடியும் என்பதை நம்மளுடைய கர்மா தான் முடிவு பண்ணுது. கர்மா என்பது நம் முன் ஜென்மத்தில் செய்த செயல்கள், நம்மளுடைய முன்னோர்கள் செய்த செயல்கள். நீங்க இப்போதைக்கு என்ன பண்ண முடியுங்கிறத, எதன் மூலமா முன்னுக்கு வர முடியுங்கிறத நம்ம கை அப்படியே கண்ணாடி மாதிரி காட்டி கொடுத்துரும். இப்ப நம்ம கையை பொறுத்தவரை நிலவளத்தின் மூலமா நிலம், விவசாயம், வீடு கட்டி விற்பது, ரியல் எஸ்டேட், நிலத்தால் உயர்வு அடையக்கூடியவர்களுக்கு வில் மாதிரி ஆம்பு மாதிரி கையில் காணப்படும் அந்த அதிர்ஷ்ட குறிகள், அபூர்வ குறிகள். உங்கள் கையில் வில் அம்பு இருந்தால் என்ன பலன் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். கையை பொறுத்தவரை நிலவளம் அதிகமாக இருக்கணும்னாவே இந்த எல்லா மேலுமே உயர்வாக இருக்கும். உள்ளங்கை பள்ளமாக இருக்கிறது நல்லா உயர்வாக கும்முன்னு உயர்வாக இருக்கும். நல்லா புரிஞ்சுங்க. இந்த நிலவளம் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு கை எல்லா கையும் உள்ளங்கையும் முதல்ல உயர்வாக இருக்கும். எல்லா மேலுமே உயர்வாக இருக்கும். எல்லாமே உயர்வாக இருந்ததுன்னா அவங்களுக்கு நிலவளம் அதிகமாக இருக்கும். கை நல்லா கும்முன்னு இருக்கும். அப்படி இருக்கவங்களுக்கு நிலவளம் அதிகமாக இருக்கும். நிலத்தின் மூலமாக வாழ்வில் உயரக்கூடியவர்களுக்கு சதுரம் கையில் நிறைய இருக்கும். சதுரம் என்பது நிலவளத்தை குறிக்கக்கூடியது. இன்னும் சொல்ல போனா இந்த ஆயுள் ரேகைக்கு கீழே சதுரம் இருக்கும் சார். ஆயுள் ரேகைக்கு கீழே இந்த இடத்துல சதுரம், முக்கோணம் மாதிரி சதுரம் மாதிரி நிறைய இருந்ததுன்னா உங்களுக்கு பூர்வீக இடம், நிலம், சொத்து கொத்து நிறைய இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இந்த சூரிய மேட்டுக்கு கீழே சதுரம் இருக்கும், முக்கோணம் இருக்கும். உள்ளங்கையில சதுரம் இருக்கும், முக்கோணம் இருக்கும். இதெல்லாம் நீங்க சுயமா சம்பாரிச்சு வாங்கக்கூடிய நிலப்பலங்கள் குறிக்கக்கூடியது. அதையும் மீறி இந்த வில்லும் அம்பு சேர்ந்தோ இந்த குறிகள் கையில் காணப்பட்டால் நீங்கள் நில ஜமீன்தாராக இருப்பீர்கள். நிலத்துல விவசாய நிலம் ஒரு சில பேருக்கு 100 ஏக்கரா, 200 ஏக்கரா, 1000 ஏக்கரா வரைக்கும் நல்ல பெருந்த பரந்த நிலம். ஒரு அம்பை இழுத்து விட்டோம்னா எவ்வளவு தூரம் போகும். அவ்வளவு தூரம் பறந்து விரிந்த நிலப்பரப்புக்கு சொந்தக்காரராக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. விவசாயத்தில் கொடிகட்டி பறப்பதற்கு வாய்ப்பு உண்டு. கோடிக்கணக்கான ரூபாய் சாதாரணமா லாபம் வரணும்னா சதுரம், கோடிக்கணக்கான லாபம் வரணும்னா லட்சக்கணக்கில், கோடிக்கணக்கில், அப்படியே மில்லியனர்ஸ், நிறைய எக்கச்சக்கமான வருமானம் வரும். விவசாயம் மூலமா எக்கச்சக்கமா ஆள்கள் வேலை செய்வாங்க. அவங்களுக்கு சம்பளம் கொடுத்து ஏற்றுமதி இறக்குமதி மூலமாக நிலத்தை பயன்படுத்தி வாழ்வில் உயரக்கூடியவர்களுக்கு இந்த வில்லும் அம்பும் கையில் இருக்கும். சரிங்களா? விவசாயம் அந்த மாதிரி வீடு கட்டி நிறைய ரியல் எஸ்டேட்ல வீடு கட்டி விற்கிறாங்க இல்லையா? அது வீடு கட்டி விற்கிறாங்க, அப்பார்ட்மெண்ட் மாதிரி கட்டி விற்கிறவங்களுக்கு அந்த மாதிரி வில்லும் அம்பும் கையில் இருக்கும். ரியல் எஸ்டேட் தொழில், நிலத்தை நிறைய வாங்கி அதை நிலம் பெருகிக்கிட்டே இருக்கும். அந்த வில்லும் அம்பும் கையில் இருந்தால் நிலம் பெருகிக்கிட்டே இருக்கும். விற்பாங்க, திரும்ப பெருகிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிலத்தால் உயர்வு. இப்போ விவசாயம் பண்ணி சம்பாதிக்கிறது, அதே மாதிரி செங்கல் சூளை, நிலத்தை மூலதனமாக வைத்து வீடு கட்டி விற்கிறது, ரியல் எஸ்டேட்டு, இந்த மாதிரி தொழில் செய்கிறவங்களுக்கு அதன் மூலமாக நிலம் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். நிறைய நிலம் வச்சுருப்பாங்க, எக்கச்சக்கமான நிலம் இருக்கும். நிலத்துக்கு அதிபதியாக நில ஜமீன்தாராக இருப்பதற்கு வாய்ப்புண்டு. நிலத்தால் உயர்வடையக்கூடிய செங்கல் சூளை போட்டு இது பண்ணுறது, மண்ணை வச்சு நம்ம களிமண்ணால் பாண்டங்கள் செய்து உற்பத்தி பண்ணி பண்ணுறது, சிலைகள் வடிக்கிறது, மண்ணாலேயே சிலை செய்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி செய்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வில்லும் அம்பும் குறிகள் கையில் இருக்கும். கையில் கை சிறப்பாக, எல்லா மேலும் சிறப்பாக இருக்கும். எல்லா மேலும் சிறப்பாக இருக்கும். கை ரப்பர் பந்து மாதிரி இருக்கும். நல்லா உழைத்து வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய நபர்களுக்கு நிலத்தால், அதுதான் சொல்லியிருக்கேன், மண்ணின் மைந்தர்கள், மண் மூலமாக, நிலம் மூலமாக வாழ்வில் உயர்வடையக்கூடியவர்களுக்கு வில்லும் அம்பும் கையில் காணப்படும். இது ஒரு அபூர்வமான குறி, அதிர்ஷ்ட குறிகள் வரிசையிலே வருகிறது. உங்கள் கையில் வில்லோ அம்போ இல்ல வில்லும் அம்பும் சேர்ந்தோ உங்கள் கையில் இருந்து, கை நல்ல ஒரு உயர்வாக இருந்து, இதுல சதுரங்கள் நிறைய இருந்து, இல்ல இந்த வில்லும் அம்பும் இருந்தால் கண்டிப்பாக நிலம் சார்ந்த, மண் சார்ந்த துறையில்
இந்த மண்ணின் மைந்தர்களாக, மண்ணால் உயர்வடையக்கூடிய, நிலத்தால் உயர்வடையக்கூடிய நபர்களாக இருப்பதற்கு வாய்ப்பு உருவாகும். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் உங்கள் மனதில் என்ன எண்ணம் எழுகிறதோ, ஒருத்தவங்களுக்கு விவசாயம் பண்ணணும்னு தோணும், விவசாயம் மூலமா டாப் பொசிஷன் வந்துருவாங்க. ஒரு சில பேர் வீடு கட்டி விற்கணும்னு தோணும், அந்த வீடு கட்டி வைக்கிறதுல டாப்புக்கு வந்துருவாங்க. ஒரு சில பேர் ரியல் எஸ்டேட் நிலத்தை நிறைய வாங்கி அதை பிரித்து சின்ன சின்னதாக வீடு கட்டுறதுக்கு விற்று பணம் சம்பாதிப்பாங்க. ஒரு சில பேர் செங்கல் சூளை செய்யறது. இந்த மாதிரி ஒரு பெரிய லெவல்ல நல்ல ஒரு அதிர்ஷ்டமான ஒரு நல்ல அமைப்பு, அந்த வாய்ப்பு உங்களை உருவாக்கும். நீங்கள் அந்த உங்களுடைய எண்ணத்துக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையில உயர்ந்த நிலையை, நிலத்தால் வாழ்வில், மண்ணால் வாழ்வில் உயரக்கூடிய நபர்களுக்கு வில்லும் அம்பும் கையில் காணப்படுகிறது. இந்த கை நல்லா உயவ ரப்பர் பந்து மாதிரி நல்லா அருமையா அழகா இருந்துச்சுன்னா, வில்லும் அம்பும் இருந்தால் கையில் நிலத்தின் மூலமாக, மண்ணின் மூலமாக இந்த மண்ணுக்கு மைந்தர்களாக போற்றப்படுவீர்கள், புகழப்படுவீர்கள். செல்வம் வரும், அதாவது வற்றாத செல்வம், நிலம் வளர்ந்துகிட்டே இருக்கும். அதன் மூலம் வாழ்க்கையில் உயர்வடையக்கூடிய நபர்களுக்கு வில்லும் அம்பும் இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு என்று கூறி, மற்றும் ஒரு சிறப்பான காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். வணக்கம்.